ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவனை கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட உட்காந்து விளையாடுற கூப்பிட்டுட்டே இருப்பான். அப்புறம் அன்றைக்கின்னு பார்த்து பாட்டி வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு பாட்டி கூட விளையாடுறேன்னு சொல்லிவிட்டு எவ்வளோ டாய்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கீழே கொட்டி வீடு கட்டுறேன் அது பண்ணுறேன்ட்டு ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தான். சரி எப்படியோ என்கேஜ்டாக இருந்தால் சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நானும் போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் காலிஃப்ளவர் கொஞ்சம் இருந்தது. சரி அதில் கொஞ்சம் சில்லி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலிஃப்ளவர் சில்லிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இதை தான் சாப்பிட மாட்டான். அவனுக்கு வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சாயந்தரமா முருங்கைத்தழை கொஞ்சம் பிடுங்கிட்டு வந்து வச்சுருந்தேன், முருங்கைக்கீரை. நான் எப்பவுமே ஒரு வீக்லி 3 டைம்ஸ் முருங்கைக்கீரையில் சூப் செஞ்சு குடிப்பேன். அதுக்கு வந்து முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு வந்து அப்படியே அந்த கோலோடு உருகி போட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம், பூண்டு, ஜீரகம், சும்மா 2 3 மிளகு இது நல்லா இடிகல்ல தட்டிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஒரு 1.5 சொம்பு கிட்ட ஊற்றி அது நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா அந்த தலை வெந்து அதோடய எசன்ஸ்லாம் இறங்குற வரைக்கும் கொதிக்க விட்டுருவேன். கொதிக்க விட்டுட்டு காலையில் அதை வடிகட்டி குடிச்சிடுவேன் எப்போவுமே. அதுக்கப்புறம் அந்த முருங்கைத்தழை பிடுங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பொன்வண்டு இது அங்கே இருந்தது. இது யாரெல்லாம் சின்ன வயசில் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். பாவம் இதுக்கு கால் உடஞ்சிருச்சு, பாவமாக இருந்தது. சரி எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் அதுக்கு எதாவது இலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தோம். ஆனால் அது ஒரு 2 டேஸ் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது இறந்துருச்சு.